வணக்கம் அன்பு குடல் டிவி நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது குடங்குளம் தெற்கு தெருவைச் சேர்ந்த கிங்ஸ்டன் ஆசிரியர் மற்றும் இப்போது விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பவர் பெண்ணின் தகப்பனார் திரு கிங்ஸ்டன் அவர்கள் மற்றும் அவருடைய மனைவி ஜான்ஸ் ரூபா அவர்கள் இணைந்து அனைத்து திமுக நிர்வாகிகளுக்கும் கவுன்சிலர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். தொடர்ந்து இப்போது பொன்னாடை பெறுவர் திரு ஜோசப் பெல்சி அவர்கள், ராதாபுரம் ஒன்றிய செயலாளர் அவர்கள்.
இப்பொழுது நிகழ்ச்சியானது ஆரம்பமாக இருக்கின்றது. நாம் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு செல்வோம், வாருங்கள். நிகழ்ச்சி ஒரு இடத்திலும், சாப்பாடு ஒரு இடத்திலும் நடக்க இருக்கின்றது. இதுதான் நிகழ்ச்சி நடைபெறும் இல்லம். தாய்மாமமார் அங்கே இருக்கின்றார்கள். நமது ஆலய குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் அவர்கள் ஜெபித்து ஆரம்பிக்க விழா ஆரம்பமாகிறது. செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, அருமையான இந்த மகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபையாக தந்திருக்கின்ற புதிய பருவத்திற்காக ஸ்தோத்திரம். சிறு பிராயத்திலிருந்து இளம் வாலிப பிராயத்திற்குள்ளதாக கர்த்தர் அழைத்து வந்திருக்கிற ஸ்தோத்திரம். உன் வாலிபத்து நாட்களிலே ஒரு சிறு சுகரை நிலை என்னுடைய வாக்கின்படியே இளம் வாலிப பிராயத்திலும் வேதத்தை அதிகமாக நேசிக்கின்ற கிருபைகளுக்காக, இந்த வசனங்களை வாசிக்கின்ற கிருபைகளுக்காக, இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படுகின்ற கிருபைகளை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிந்தவர்களாக அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கனப்படுத்துகிற கிருபைகளை ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். விசேஷ ஞானம் கிருபை தாழ்ந்து வரங்களினாலே ஆண்டவர் அந்த மகளை அந்த நிரப்புகிறார்கள். யாரிடத்திலே எப்படி பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்பதை கர்த்தரை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். ஒருவரும் உன் இளமை குறித்து அசட்டை பண்ணாதபடிக்கு உன்னுடைய வார்த்தையிலும் உன்னுடைய செய்கையிலும் நீ மாதிரியாகிவே என்னுடைய வார்த்தையின்படியே எல்லாவற்றிலையும் கவனமோடு ஞானத்தோடு கூட மகள் செயல்பட கற்பிக்கிற விஷயம் காலனுக்குரிய சரீர பலனையும் வளர்ச்சியும் ஆண்டவர் பிள்ளைக்கு நீ தர வேண்டும் என்று நான் தெரிவிக்கிறேன். உங்களுடைய பரிசுத்த நாமத்தால் நான் வாழ்த்துகிறேன். பெற்றோர்கள் தொடர்ந்து கத்தாவே அருமையான அந்த மகனுக்கு நல்ல ஆவிக்குரிய சூழலை உருவாக்கி கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஆண்டவரே கர்த்தாவே, சகல சத்தியத்திலே மகளை வளர்த்தெடுக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய பரிசுத்த நாமத்தாலே பிள்ளை நான் வாழ்க்கை நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாவற்றிலும் பிள்ளை வாழ்ந்து சுகித்திருக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தாலே ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பெண்ணுக்கு தாய்மாமன்மார் பொட்டு வைத்து ஆசீர்வாதம் செய்ய நிகழ்ச்சியானது சிறப்பாக நடைபெற ஆரம்பிக்கின்றது. இனி ஒவ்வொருவரும் பெண்ணை ஆசீர்வதித்து அன்பளிப்பு கொடுத்து வாழ்த்து கூறுவார்கள். தொடர்ந்து நாம் இசையோடு இந்த விழாவினை பார்ப்போம், வாருங்கள்.
இப்போது பெண்ணை வாழ்த்தி புகைப்படம் எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் விஎஸ்ஆர் ஜெகதீஷ் மற்றும் மாவட்ட கவுன்சிலர்கள் அனைவரும் இணைந்து இப்போது புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து நமது கூடங்குளம் சபையார் திரு தாமஸ் அவர்கள், திரு பிஎஸ்பி ரத்னசாமி அவர்கள், இப்போது புகைப்படம் எடுப்பதற்காக நமது ஃப்ரண்ட் ஸ்டுடியோ உரிமையாளர் திரு தமிழ் அவர்கள் அனைவரையும் ஒழுங்குபடுத்தி அருமையான புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உதவியோடு தான் நாமும் இந்த விழாவை வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இப்போது கூடன்குளம் குருவானவர் அவர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு ஒரு மனைவியும் இணைந்து தொடர்ந்து உறவினர்கள் அனைவரும் வந்து ஒருவராக புகைப்படம் எடுத்து பெண்ணை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து பெண்ணின் தாய்மார் பெண்ணை வாழ்த்தி புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் குடும்பத்தோடு. ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்து பெண் சிறிது களைப்படைந்து விட்டதால் சிறிது நேரம் ஓய்வு. தொடர்ந்து சாப்பாடும் ஒரு பக்கத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அருமையான ஒரு சிக்கன் பிரியாணி விருந்து, பால்கோவா இனிப்பு என்று சாப்பாடு மிகவும் அமர்க்களமாக இருந்தது. வந்திருந்த விருந்தினர்களுக்கு மாடியில் வைத்து தனியாக உணவு பரிமாறப்பட்டது. இதோ விஎஸ்ஆர் ஜெகதீஷ் மற்றும் ஜோசப் பெல்சி அவர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் என அனைவரும் இணைந்து உணவருந்தி கொண்டிருக்கின்றார்கள். உணவருந்தி விட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும். இதோ வந்த விருந்தினர்கள் உணவு சாப்பிட்டுவிட்டு பெண்ணையும் வாழ்த்திவிட்டு இதோ வீடு திரும்பி கொண்டிருக்கின்றார்கள். அனைவரிடம் சொல்லிவிட்டு நமது ராதாபுரம் தொகுதி எம்எல்ஏ அவர்களை காண சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன். வந்த அனைத்து திமுக மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட பஞ்சாயத்து தலைவர்கள், பஞ்சாயத்து கவுன்சிலர்கள் அனைவருக்கும் கூடன்குளம் மக்களின் சார்பாக மிகுந்த நன்றியையும் கூடல் டிவி தெரிவித்துக் கொள்கிறது. வந்த திமுக விருந்தினர்கள் சென்ற பின்பும் விழாவானது நடைபெற்று கொண்டிருந்தது. இன்னும் சில நிமிடங்களில் இந்த விழாவானது நிறைவு பெறும். இப்போதும் அவரது தெருவைச் சேர்ந்த உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் பெண்ணை வாழ்த்தி ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வப்போது கூடன்குளம் ஃப்ரண்ட் ஸ்டுடியோ உரிமையாளர் தமிழ் அவர்கள் ஃபோட்டோ எடுப்பவர்களை ஒருங்கிணைத்து அருமையாக ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கும் பல ஃபோட்டோக்கள் கொடுத்து உதவி புரிந்தார்கள். அவர்களுக்கும் கூடல் டிவியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் சாப்பாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்னும் சில நிமிடங்களில் இந்த விழாவானது நிறைவுற்றுவிடும். இதுதான் கடைசி பந்தி என்று நினைக்கின்றோம். இப்போது உணவருந்திக் கொண்டிருப்பவர்கள் கூடங்குளம் பஞ்சாயத்து தலைவி திருமதி வின்சி மணியரசு அவர்கள். தொடர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் கிங்ஸ்டன் அவர்களின் மாமா ஆண்ட்ரூஸ் அவர்கள் குடும்பத்தினர். தொடர்ந்து பெண்ணை வாழ்த்தி புகைப்படம் எடுக்கபவர்கள் கிங்ஸ்டனின் சித்தி மற்றும் என்னுடைய அண்ணி இந்திரா அவர்கள் குடும்பத்தினர். இந்திரா அவர்களின் 2 மகன்களும் மருமகள்களும்
மற்றும் பேரக்குழந்தையும் இப்போது புகைப்படம் எடுத்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து கிங்சன் மனைவியும் தனது 2 பெண் குழந்தைகள் மற்றும் ஒரு ஆண் குழந்தையோடு புகைப்படம் எடுத்து இந்த விழாவை இனிதே நிறைவேற வைக்கிறார்கள். என்ன நேயர்களே, இந்த கூடன்குளம் வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அருமையான கூடன்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பு விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் டிவி. நன்றி, நல்வணக்கம்.